குரு பெயர்ச்சி பலன்கள். மேச ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டாரு குரு பகவான். இப்போ குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி, உபஜயஸ்தானம், சகோதர ஸ்தானத்துல போய் இப்போ பெயர்ச்சி ஆக போகின்றார். இது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடத்திலும், அவருடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலும், அவருடைய சிறப்பான 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுதுங்க. இது மிக மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் மேசராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமையுது. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான, அதாவது குரு பகவானுடைய தன்னுடைய இன்னொரு வீடான தனுசு ராசி மீது விழுது. அதுதான் உங்களுடைய அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளை இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வெற்றிகள் எல்லாமே பார்ப்பீங்க. அரசு சம்பந்தமா ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, அதுல பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் பார்ப்பீங்க. அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டயத்தில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயத்துல ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை அமையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் நீங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப அருமையா வேலை பார்ப்பீங்க. அதன் மூலமாக பாராட்டுக்கள், பரிசுகள் எல்லாமே உங்களை தேடிக்கொண்டு வரும். இப்படி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. தொழில் முன்னேற்றங்கள், தொழிலில் லாபங்கள், எடுத்துக்கிட்ட எல்லா வேலையிலையுமே உங்களுக்கு லாபங்கள் மட்டுமே தேடி கொண்டு வரும். ஓகேங்களா? இந்த டயத்துல 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்றாருங்க. அப்போ சகோதரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகள் எல்லாமே பண்ணுங்க. பத்திரப்பதிவு துறையில இருக்கிறவங்க கரெக்டா கவனமா பார்த்து பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குருமார்களுக்கு, அதாவது நீங்க ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசிரியர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுடைய ஆசிரியர்கிட்ட இல்ல குருமார்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மேன்மேலும் வளரலாம். எதனாலனா மேசராசிக்கு பாக்கியாதிபதியே குரு தான். ஓகேங்களா? அப்போ குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில மேன்மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கலாம். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது குரு பகவானுடைய 9ஆம் பார்வை. இது மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? அவருடைய 7ஆம் பார்வை 9ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. அப்போ பாக்கியங்கள், தந்தையின் மூலமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான ஒரு பகுதி தாராளமா எல்லாமே கொடுப்பாரு. தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுத்துக்கிட்ட எல்லா வேலையிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே இந்த டயத்துல குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களை தேடிக்கொண்டு வரும். பயணங்கள் போகும்போது மட்டும் ரொம்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக அமையும்.